தென்னங்கீற்றோட வணக்கம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு நம்ம வந்து எள்ளு உருண்டை தான் பார்க்க போகிறோம். கருப்பு எள்ளில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. அதே போல் வெல்லம் சேர்த்து செய்கிறப்போ இரும்புச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். நம்ம இதில் வேர்க்கடலையும் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது, என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். எள்ளு 1 கப்பு, வேர்க்கடலை 1/2 கப்பு, வெல்லம் வந்து அச்சு வெல்லம் தான் நான் எடுத்திருக்கேன். எள்ளில் வந்து கல் மண் தூசி இருக்கும். நீங்கள் வந்து கடையில் சப்போஸ் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா எதுவும் இல்லாத சுத்தமான எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எள்ளை போட்டு தண்ணி ஊற்றி வைங்க, நல்லா அலசுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணினோம்னா இதில் என்ன ஆகும்னா இதில் இருக்கிற கல் மண் எல்லாமே அடியில் தங்கிக்கும். நமக்கு வந்து மேலால் வந்து எள்ளை வந்து நம்ம அழகாக அரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குன்னு கீழே அடியில். இது ஒரு தட்டில் போட்டு ஈரம் போக வரைக்கும் காய வைக்கணும். ரொம்பவும் காய தேவையில்லை, ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம ஏன்னா எள்ளை வந்து நம்ம வறுக்க தான் போகிறோம். இப்போ ஓரளவுக்கு ஈரம் போயிடுச்சு, காஞ்சிடுச்சு. நான் வெல்லத்தை வந்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து எள்ளை வறுக்கலாம் வாங்க. எள்ளு வந்து நல்லா வறுபடணும், அதே சமயம் கருகிடக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வரணும் எள்ளு வந்து. இப்போ வந்து நான் எல்லாம் வறுத்துட்டேன். இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வைப்போம். அடுத்தது நிலக்கடலையை வறுத்துக்கலாம். நிலக்கடலையும் நல்லா வறுபடணும் ஒரு மொறுன்னு. அவ்வளோதான், இப்போ நிலக்கடலையும் நம்ம வறுத்தாச்சு. நான் அன்றைக்கி நிலக்கடலையில் இருக்க தோலை வந்து எடுக்கலை, அப்படியே தான் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக ஓட்டி எடுத்திங்கன்னா சொதன்னு ஆகிடும் ரொம்ப. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்தது இதோட வெல்லம் சேர்த்து ஒரு சுற்றி எடுக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு இது வந்து பசையாக இருக்குது. உங்களுக்கு வந்து சப்போஸ் உருண்டை பிடிக்க வரலைன்னா இது கூட வந்து நீங்கள் நெய் சேர்த்து உருண்டை பிடிக்கலாம். எனக்கு வந்து பதம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அப்படியே உருண்டை பிடிக்கிறேன். இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து சூடு பண்ணி இதில் சேர்த்து உருண்டை பிடிங்க. கருப்பு எள்ளில் வந்து கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் வெள்ளை சிவப்பு எள்ளில் வந்து இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதோட இதில் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே தென்னங்கீட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.